18வது மக்களவையின் இடைக்கால சபாநாயகராக பர்துல் ஹரி மகதாப் பதவியேற்றார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். मैं भर्तृहरि मेहताब जो लोकसभा का सदस्य निर्वाचित हुआ हूं, ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति மக்களவை இடைக்கால சபாநாயகராக மகதாப் தேர்வு செய்யப்பட்டது தவறான முடிவு. 8 முறை தேர்வு செய்யப்பட்ட கேரள காங்கிரஸ் எம்பி சுரேஷ் குற்றச்சாட்டு. பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கியது. பிரதமர் மோடி உள்ளிட்ட புதிய உறுப்பினர்களுக்கு இடைக்கால சபாநாயகர் பர்துல் ஹரி மகதாப் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மறைந்த எம்பிக்களுக்கு மக்களவையின் முதல் கூட்டத்தில் இரங்கல். எழுந்து நின்று அஞ்சலி செலுத்திய உறுப்பினர்கள். मैं नरेंद्र दामोदर दास मोदी जो लोकसभा का सदस्य நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கியது. சிறிது நேரத்திலேயே மக்களவையில் அமளி. வயநாடு தொகுதியை ராகுல் காந்தி ராஜினாமா செய்தது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்களுக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம். விஷச்சாராய உயிரிழப்புகளுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளது. விஷச்சாராயத்தால் ஏற்பட்ட மரணங்களுக்கு தமிழக அரசே பொறுப்பு. எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அடுத்த 2 ஆண்டுகளில் 10,000 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலைகள் மேம்படுத்தப்படும். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. கூடுதலாக மேலும் 10,000 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலைகள் 4,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்பதை இம்மன்றத்துக்கு 18வது மக்களவையின் இடைக்கால சபாநாயகராக பர்துல் ஹரி மகதாப் பதவியேற்றார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். मैं भर्तृहरि मेहताब जो लोकसभा का सदस्य निर्वाचित हुआ हूं, ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति நாடாளுமன்ற கூட்டம் சாமானிய மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யும். நிலையான ஆட்சியே நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியம் என பிரதமர் மோடி பேட்டி. சுதந்திரத்திற்கு பிறகு முதல் முறையாக புதிய நாடாளுமன்ற கூட்டத்தில் பதவியேற்பு விழா. இந்திய ஜனநாயகத்தின் புதிய தொடக்கம் என பிரதமர் மோடி பெருமிதம். இந்தியா கூட்டணி எம்பிக்கள் மக்களவை நோக்கி பேரணி. அரசியலமைப்பு புத்தகத்தை ஏந்தி போராட்டம். संविधान का रक्षा कौन करेंगे? கள்ளக்குறிச்சி விவகாரத்தை முன்வைத்து சட்டப்பேரவை நிகழ்வுகளை 3வது நாளாக அதிமுக உறுப்பினர்கள் புறக்கணிப்பு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் குறித்து விவாதிக்க கோரிக்கை. தடுப்பணைகள் அனைத்தும் அடுத்த 2 ஆண்டுகளில் கட்டி முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில்.
கல்வராயன் மலையை சுற்றுலா மையமாக மாற்ற முதலமைச்சரின் அனுமதி பெற்று நடவடிக்கை. சட்டப்பேரவையில் உறுப்பினர் ஈஸ்வரன் கேள்விக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் பதில். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் மெத்தனால் வழங்கிய ஆளை கண்டுபிடிப்பு. சென்னை மாதவரத்தைச் சேர்ந்த பிரபல கெமிக்கல் ஆலையில் இருந்து மெத்தனால் விநியோகம் செய்யப்பட்டது விசாரணையில் கண்டுபிடிப்பு. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 58ஆக அதிகரிப்பு. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மேலும் ஒருவர் இன்று உயிரிழப்பு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக மேலும் 2 கைது. ஏற்கனவே 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் 2 பேரை கைது செய்தது சிபிசிஐடி. கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கு தமிழக அரசு தயார். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்களை கண்டித்து விசிக்கு அறிவித்ததற்கு போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பு. சென்னையில் இன்று மாலை 4 மணிக்கு போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் காவல்துறை அனுமதி மறுப்பு. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராய மரணம் தொடர்பாக ஆளுநரிடம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மனு. ஆளும் கட்சி மீது புகார் அளித்துள்ளதாக தகவல். சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க பணியாளர்களை நியமிக்க சென்னை மாநகராட்சி தீர்மானம். சென்னையில் உள்ள 15 மண்டலங்களில் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் தலா 5 பேரை நியமிக்க தீர்மானம். அம்மா உணவக தினக்கூலி பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு. 300 ரூபாயாக இருந்த தினக்கூலி பணியாளர்களின் ஊதியத்தை 25 ரூபாய் உயர்த்தி மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம். சேலம் கோட்டை மைதானத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தள்ளுமுள்ளு. வாகனத்தை நிறுத்துவதில் அதிமுகவினர் போலீசாருக்கு இடையே வாக்குவாதம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட 56 வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தொடங்கியது. வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் நாளை மறுநாள் வெளியாகிறது. கோவை விமான நிலையத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். சோதனைகளுக்கு பிறகு பயணிகள் அனுமதி. இலங்கை அரசை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம். 22 மீனவர்களை விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும் என கோரிக்கை. ராணிப்பேட்டை அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாகிய வேலை பார்த்த 6 தொழிலாளர்கள் மீட்பு. வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. தங்கம் விலை சவரனுக்கு 40 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 53,600 ரூபாய்க்கும் 1 கிராம் தங்கம் 6,700 ரூபாய்க்கும் விற்பனை. குமரி கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்த மண்டபத்திற்கு சுற்றுலா படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தம். குமரி கடலில் நீர்மட்டம் தாழ்வு காரணமாக படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக பூம்புகார் கடல் கப்பல் கழக நிர்வாகம் அறிவிப்பு. அருணாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பால் பெய்த பெருமழை. இட்டா நகரில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வாகனங்கள். சீனாவில் செயற்கைக்கோள் அனுப்பிய போது குடியிருப்பு பகுதியில் விழுந்த ராக்கெட். பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம். சுவிட்சர்லாந்து நாட்டில் கனமழை. கரை புரண்டோடும் வெள்ளம்.
இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. Rainfall and melting snow caused the river Vispa to burst its banks, turning it into a muddy torrent. Roads are inaccessible. உலகக்கோப்பை T20 தொடரின் சூப்பர் 8 சுற்று ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸை 3 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது தென்னாப்பிரிக்கா. அரையிறுதிக்கு முன்னேறியது தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்காவிடம் தோல்வியை தழுவிய மேற்கிந்திய தீவுகள் அணி T20 உலகக்கோப்பையை விட்டு வெளியேறியது. T20 சூப்பர் 8 சுற்று போட்டிகள் இந்தியா ஆஸ்திரேலியா மோதல். அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்யும் முனைப்பில் இந்திய அணி தீவிரம்.